பண்டைய காலங்களில் கடல் வணிகம் மற்றும் வியாபார நோக்கத்திற்காக நாடு விட்டு நாடு செல்ல வேண்டியிருந்தது. அதற்கு கடல் வழிதான் ஒரே வழி. கடல் வழியே பயணம் செய்யும் மாலுமிகள் வழித்தடம் அறிவதற்காகவும் இயற்கை சீற்றங்களால் கப்பல் திசை மாறி போய்விடக்கூடாது என்பதற்காகவும் தாங்கள் வைத்துள்ள அடையாளங்களை கொண்டு பாதுகாப்பாக கரை திரும்பினார்கள். பகல் நேரங்களில் அடையாளங்களை கண்டு திரும்பிய மாலுமிகள் இரவு நேரங்களில் என்ன செய்தார்கள்? சற்றே விரிவாக பார்ப்போம். கடற்கரைகளில் பெரிய மலைக்குன்றுகளின் மேல் கட்டைகளையும் நிலக்கரிகளையும் எரித்து வைப்பார்கள். கடற்கரையை நெருங்கும் போது அந்த நெருப்பின் ஜுவாலைகளை வைத்து கரையை வந்து அடைவார்கள். இதுதான் கலங்கரை விளக்கம் உருவாவதற்கு அடிப்படையாக இருந்தது. முன்பு கலங்கரை விளக்கங்களில் உலோகச் சட்டியில் மரக்கட்டைகள் அல்லது கரியை போட்டு உச்சியில் எரியூட்டப்பட்டது. பிறகு தாவர எண்ணெயை பயன்படுத்தி விளக்குகளை எரிய விட்டனர். அந்த நெருப்பிலிருந்து கிடைக்கும் ஒளியானது கடலில் வெகு தூரம் செல்வதற்காக நெருப்பின் அருகில் குழியாடி பிரதிபலிப்பானை வைத்தார்கள். அதன்பின் வந்த காலங்களில் கேப்லரி ராம் என்ற மண்ணெண்ணெய் திரிவிளக்குகள் பயன்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு கேப்லரி ராம்பின் மேம்படுத்தப்பட்ட வகையான அலாதின் விளக்குகள் பயன்படுத்தப்பட்டது. அதில் திரியின் மேல் மேண்டல் என்ற அமைப்பின் மூலம் ஒளியின் பிரகாசமானது அதிகரிக்கப்பட்டது. கலங்கரை விளக்கத்தின் ஒளியை மேலும் அதிகரிக்க PV பர்னர் என்று அழைக்கப்படும் அமைப்பானது மண்ணெண்ணெயை அழுத்தப்பட்ட காற்றின் உதவியுடன் ஆவியாக்கி மேண்டல் மூலம் எரிக்கப்பட்டு மிக அதிக பிரகாசமான ஒளி பெறப்பட்டு கடற்பரப்பில் அதிக தூரம் செலுத்தப்பட்டது. மேலும் விஞ்ஞான வளர்ச்சியாலும் தொழில்நுட்ப உத்தியாலும் கலங்கரை விளக்கங்கள் மின்சாரத்தை கொண்டு ஹாலஜன், மெட்டல் ஹாலைட் மற்றும் LED விளக்குகளை கொண்டு நவீன முறையில் செயல்பட்டு வருகிறது என்பதை பெருமிதத்துடன் கூறலாம். தற்போது பல வகையான குவியாடிகள் மூலம் ஒளியானது அதிக தூரத்திற்கு செலுத்தப்படுகிறது. எகிப்தில் அமைந்திருந்த ஃபெரோஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா என்ற பெரிய கலங்கரை விளக்கம் கரும்பாறைகளால் கட்டப்பட்டது. இதன் உயரம் 135 மீட்டர். இது முந்தைய காலங்களில் உலக 7 அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. இதன் ஒளியானது 25 நாட்டிக்கல் மைல் தொலைவிற்கு கடலுக்குள் தெரிந்தது. இரவு நேரங்களில் இந்த கோபுரத்தின் உச்சியில் நெருப்பினை எரிய வைப்பார்கள். சுமார் 1000 வருடங்களுக்கு மேலாக இந்த கலங்கரை விளக்கம் இயங்கி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கலங்கரை விளக்கம் 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பல பூகம்பங்களால் சேதமடைந்ததாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் முட்டம் என்ற அழகிய கடற்கரை கிராமம் அமைந்துள்ளது. இந்த ஊர் சோழ மன்னன் 1ஆம் ராஜராஜன் வாழ்ந்த காலத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. கிபி 1003 ராஜராஜ சோழன் முட்டம் பகுதியில் தனது பிறந்த நாளை கொண்டாடினான் என்றும் தெரிய வருகிறது. முட்டம் பாறைகளால் சூழப்பட்ட இயற்கை துறைமுகமாகும். தமிழகத்தின் மிக பழமையான கலங்கரை விளக்கம் என்ற பெருமை முட்டம் கலங்கரை விளக்கத்திற்கு உண்டு. இது சுமார் 135 வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. 1867ஆம் ஆண்டு திருவாங்கூர் அரசின் வணிக முகவரான கேப்டன் ஹியூ கிராஃபோர்ட், மாஸ்டர் அட்டெண்டன்ட் ஆஃப் ஆலப்பி என்பவர் முட்டம் முனையத்தின் அருகே உள்ள முதலைப்பாறையை அடையாளம் காண்பதற்காக கலங்கரை விளக்கம் அமைக்க அப்போதைய ஆங்கில அரசிடம் கோரிக்கை வைத்தார். முதலைப்பாறையானது கடியப்பட்டினத்திலிருந்து 3 மைல் தொலைவிலும் கன்னியாகுமரியிலிருந்து 14 மைல் தொலைவிலும் அமைந்துள்ளது. 1871ஆம் ஆண்டு மாஸ்டர் ஆஃப் அட்டெண்டன்ட் மெட்ராஸ் இந்தியாவின் தென்கோடி முனையான கன்னியாகுமரியில் கலங்கரை விளக்கம் அமைப்பதன் மூலம் முதலைப்பாறையை அடையாளம் காணலாம் எனவும், மன்னார் வளைகுடா பகுதியில் கப்பல் போக்குவரத்து மற்றும் மீன்பிடி தொழில் மேம்படும் எனவும் ஆங்கில அரசிடம் கோரிக்கை வைத்தார். 1871ஆம் ஆண்டு மே மாதம் கேப்டன் AD டெய்லர், லேட் இந்தியன் நேவி என்பவர் கடியப்பட்டினத்தில் உள்ள மேடான பகுதியில் 80 முதல் 90 அடி வரை உயரமுள்ள கலங்கரை விளக்கம் இருந்தால் கப்பல் மாலுமிகளுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும், முதலைப்பாறையில் கப்பல்கள் மோதுவதை தவிர்ப்பதற்காகவும் மற்றும் குளச்சல் துறைமுகத்தை மேம்படுத்தி காப்பி வணிகத்தை அதிகரிப்பதற்காகவும்
கேப்டன் ஹியூ கிரஃபோர்டின் ஆலோசனையின் பேரில் ஆங்கில அரசிடம் முன்மொழிந்தார். கடியப்பட்டணத்தின் நிலப்பகுதியை விட கரையில் இருந்து 2.5 மைல் தொலைவில் உள்ள கோட்டை பாறைதான் கலங்கரை விளக்கம் அமைவதற்கு சிறந்த இடமாக அதிகாரிகள் கருதினர். ஆனால் கடியப்பட்டணத்தில் நிலப்பகுதியில் கலங்கரை விளக்கம் அமைப்பதை விட கோட்டை பாறையில் அமைப்பதற்கு 6 மடங்கு அதிக செலவு ஆகும் என்றும் கணித்தனர். அது மட்டுமல்லாமல் தென்மேற்கு பருவமழை காலங்களில் கோட்டைப்பாறையில் பணிபுரியும் கலங்கரை விளக்க பணியாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 3 மாதங்கள் நிலப்பகுதியில் இருப்போருடன் தொடர்பு கொள்வது கடினமாக இருக்கும் என்றும் அதிகாரிகள் கருதினர். கலங்கரை விளக்கம் அமைப்பதற்காக கன்னியாகுமரி மற்றும் கடியப்பட்டணம் ஆகிய இருவேறு கோரிக்கைகளை ஆராய்ந்தது ஆங்கில அரசு. முதலைப்பாறையில் இருந்து 10 மைல் தொலைவில்தான் கப்பல் போக்குவரத்து வழித்தடம் உள்ளது. அங்கிருந்து கன்னியாகுமரியில் கலங்கரை விளக்கம் அமைந்திருந்தால் அதை மாலுமிகளால் பார்க்க முடியாது என்பதற்காக கடியப்பட்டணம் முனை சிறந்த பகுதியாக தேர்வு செய்தனர். இந்தியாவின் மேற்கு கரையோரம் உள்ள துறைமுகங்களுக்கும் கொழும்புவிற்கும் இடையேயான கப்பல் போக்குவரத்திற்கு வழிகாட்டுவதற்காகவும் ஆங்கிலேயர்களால் கடியப்பட்டணம் முனையத்தில் புதிய கலங்கரை விளக்கத்தை அமைக்க திட்டமிட்டனர். 1875 ஆண்டு வரை ஒரு சிறிய தூண் போன்ற கோபுரத்தின் உச்சியில் விளக்கானது ஏற்றப்பட்டு 6th ஆர்டர் ஆப்டிக் பொருத்தப்பட்டு ஒளியானது கடலுக்குள் செலுத்தப்பட்டது. எப்பொழுது செயல்பாட்டில் இருக்கும் கலங்கரை விளக்கம் சான்ஸ் பிரதர்ஸ் கம்பெனியால் சப்ளை செய்யப்பட்ட 2nd ஆர்டர் ஆப்டிக் எக்யூப்மெண்ட் பொருத்தப்பட்டு இன்று வரை சிறப்பாக இயங்கி வருகிறது. இந்த கலங்கரை விளக்கமானது கடல் மட்டத்திலிருந்து 43 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இதன் ஒளியானது 23 நாட்டிக்கல் மைல் தூரத்திற்கு செலுத்தப்படுகிறது. 26/12/2004 அன்று சுனாமி பேரலை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அமைந்துள்ள இந்திரா பாயிண்ட் கலங்கரை விளக்கத்தில் 14 பேரையும், தமிழகத்தில் அமைந்துள்ள பரங்கிப்பேட்டை கலங்கரை விளக்கத்தில் 3 பேரையும் பலி கொண்டது. தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மற்றும் இதர கலங்கரை விளக்கங்கள் சுனாமியால் மிகவும் பாதிப்படைந்தது. ஆனாலும் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த வேளையிலும் எங்கள் ஊழியர்கள் உயிரை துச்சமென மதித்து கலங்கரை விளக்கங்களை இயக்கினார்கள். இந்திரா பாயிண்ட் கலங்கரை விளக்கம் சுனாமி பேரலை அழிவுக்கு பின் தற்போது கடலுக்கு மத்தியில் செயல்பட்டு வருகின்றது. இன்றும் இந்த கலங்கரை விளக்கத்திற்கு எங்கள் ஊழியர்களால் தரை வழியாக செல்ல முடியாது. இந்திய கடலோர பாதுகாப்புத்துறையின் ஹெலிகாப்டர் உதவியுடன் வான்வழியாகவும் கடலில் நீந்தி சென்றும் இந்த கலங்கரை விளக்கத்தினை செயல்படுத்துகின்றனர். இந்தியாவில் மொத்தம் 195 கலங்கரை விளக்கங்கள் உள்ளன. செயற்கைக்கோளில் ஏற்படும் தற்காலிக பிழைகளை சரிசெய்து துல்லியமான நிலையை கப்பல் ஓட்டிகளுக்கும் மீனவர்களுக்கும் தெரியப்படுத்தும் 26 DGPS ஸ்டேஷன்களும் இந்தியாவில் இயங்கி வருகிறது. கப்பல்களின் அடையாளம் மற்றும் போக்குவரத்து ஆகியவைகளை காண உதவும் NAIS என்னும் தானியங்கி அமைப்பு இந்தியாவில் மொத்தம் 87 இடங்களில் இயங்கி வருகின்றன. இந்தியாவில் கலங்கரை விளக்கம் அமைக்க முடியாத குஜராத் மாநிலத்தில் இடம்பெயரும் தன்மை கொண்ட லைட் ஷிப்ஸ் என்னும் விளக்குக்களம் கடற்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. கப்பல் மாலுமிகள் மோர்ஸ் குறியீடுகளின் வழியாக கப்பல் இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையை அடையாளம் காணும் வகையில் இந்தியாவில் மொத்தம் 59 ரேகான் என்னும் ரேடார் பீக்கான்கள் இயங்கி வருகின்றன. துறைமுக வாயிலில் கப்பல் ஓட்டிகளுக்கு வழிகாட்டவும் மற்றும் பல்வேறு பயன்பாடுகளுக்காகவும் போயா என்னும் மிதவைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் கப்பல் மாலுமிகளுக்கு வானிலை அறிக்கையை தெரிவிக்கும் வகையில் 7 தானியங்கி நாவ்டெக் ஸ்டேஷன்கள் இயங்கி வருகின்றன. இதுபோன்ற பல்வேறு மேம்படுத்தப்பட்ட சேவைகளை இந்திய கலங்கரை விளக்கங்கள் மற்றும் விளக்கு கலங்கள் இயக்ககம் மீனவர்களுக்கும் கப்பல் மாலுமிகளுக்கும் வழங்கி இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.